ஹாய் ஆல் வெல்கம் டு டிமிஸ்டிஃபைங் மார்க்கெட்ஸ். ஸோ நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாக்கோட அனாலிசிஸும் நம்ம வந்து டீப் லேர்ன் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 100 பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெக்கவரி இன் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் as well. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த டீப் லேர்ன் செக்ஷனில் மெம்பர்ஸ் டீப் லேர்ன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்ட்ராடே ஆக்டிவிட்டியாக இந்த யூனிலிவர் ஸ்டாக் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரெக்கவரி கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி இந்த ஸ்மார்ட் மணி ஜோனு வந்து கரெக்டான அந்த ஸ்மார்ட் மணி ஜோனில் எஃபெக்டிவான ஒரு ஸ்மார்ட் மணி பையிங் கிடச்சிருக்கு. ஸோ அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் அண்ட் இட் இஸ் அகெயின் அ கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிஹேவ் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஸோ வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கெட்டிங் இன் டு த நிஃப்டி ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேஸ் பீபாக் மேலே தான். பட் அகெயின் வந்து மார்க்கெட் கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல ஒரு 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 பி ஷேப் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லாங் பையிங் எக்ஸஸ் அண்ட் வைட் ஐபியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் பீபாக். ஸோ 23,250ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவலில் வந்து பீபாக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 400 தாண்டியும் போகலை, 23,000 தாண்டியும் போகலை. இதுக்குள்ளே தான் இப்போ ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து கண்டினியூட்டி பேசிஸில் 23,250க்கு மேலே மார்க்கெட் வராங்க அப்படின்னா the ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே லெவலான இன்னியோட டேவோட ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 350 ஜோன். அந்த 23,350 ஜோனை வந்து இன்ட்ராடேல ஒரு இம்மீடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஒரு மைனர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கிராசிங் திஸ் லெவல் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 400 ஜோன் திரும்ப திரும்ப மல்டி டேல எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட 10 நாளாக மார்க்கெட் இங்கே ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ 23,400 தான் நிஃப்டிக்கு வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலை வந்து தாண்டி போகிறதுக்கு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக நிஃப்டிக்கு தேவை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி வாஸ் சப்போர்ட்டிவ். எஃப்எம்சிஜி அதுக்கப்புறம் ஐடி செக்டார் வந்து கேப் அப் ஆயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நிஃப்டியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு ரீசன். அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு பையிங் எக்ஸஸ் வச்சு அவங்க அழகாக ஹோல்ட் பண்ணி அந்த லெவலில் தாண்டி இன்னைக்கு பி ஷேப் வச்சுருக்காங்க. பட் நாளையோட ஃபாலோ த்ரூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அகெயின் மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து கீழே வராங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் இஸ் 23,150 to 200. ஏன்னா நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பையிங் எக்ஸஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ராடே ஆக்டிவிட்டியாக. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இம்மீடியட் ஒரு இனிஷியல் பையிங் சப்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பிரேக்கிங் திஸ் லெவல் ஆப்வியஸாக 23,000 அண்ட் 23,000 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு, இன்னும் இந்த லெவலை பிரேக் பண்ணல. ஸோ 23,000 23,400ன்றது ஒரு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பிட்வீன் so many டேஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாக் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதோட ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நல்ல கீழே இறங்கி வந்தாங்க. பட் எஃபெக்டிவான ஒரு பையிங் கிடச்சி இந்த இந்த ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெக்கவரி ரைட் ஃப்ரம் 2250லேருந்து 2350. ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம மெம்பர்ஸ் லேர்னில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் பேஸ்டாக நம்ம வந்து ப்ரொஃபைலை பார்க்கும்போது இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் ஸ்மார்ட் மணி பையிங் எவிடெண்ட்டாக நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொட்டாக் பேங்க்கை பொறுத்தவரையும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4 நாளாக கேப் அப் ஆனதுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ கேப் வந்து கொட்டாக் பேங்க்கில் கிளியராகவே இருக்குது. ஸோ கொட்டாக் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பை இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சைட். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேலன்ஸ்டு மார்க்கெட் அகெயின். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் கிளியரான ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நோ பிக் எக்ஸ்டென்ஷன்ஸ். அண்ட் அகெயின் பீபாக் கிரியேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 48,700 இல்லையா. ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து மேலே வராங்கன்னா இன்னியோட இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 49,000 நம்ம பல தடவை பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன இடமும் எக்ஸ்பெக்டடான ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான். ஸோ திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கீ டு வாட்ச். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 49,300 200 to 300 an important zone. So 49,200 to 300 crossing this level நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவலில் இன்னும் தாண்டலை, தட் இஸ் 49,600 as well. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு டாப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பேலன்ஸ்டு மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து கொட்டாக் பேங்க்கில் ஒரு சின்ன கேப்பும் நம்ம பார்த்தோம். ஸோ பீபாக்கு கீழே வராங்க அப்படின்னா
இன்னியோட இன்ட்ராடே சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த 48,600 லெவல்ஸ் வந்து ஒரு இன்ட்ராடே சப்போர்ட். இனிஷியல் லெவல பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ வராங்க அப்படின்னா, தென் 48,300 to 200 as well. So which is an important level for Bank Nifty. And 48,000 ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பேங்க் நிஃப்டி இன்னும் 48,000 பிரேக் பண்ணல. ஸோ விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி as well. ஸோ அப்சைட் அண்ட் டவுன் சைட் வந்து பேங்க் நிஃப்டியும் சரி, இன்னும் வந்து ரேஞ்ச் மார்க்கெட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டியை பொறுத்தவரையும் எஃப்எம்சிஜி, ஆட்டோ அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பையிங் சிங்கிள் பிரின்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்தவரையும் ஏன்னா யூனிலிவர் ஸ்டாக் வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ நல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெக்கவரி. ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு லாங் பையிங் எக்ஸஸ் அலாங் வித் பையிங் சிங்கிள் பிரிண்ட் நல்லா வந்து ஒரு டாப் க்ளோசிங் கொடுத்து தான் இன்னியோட டே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்ததுனால நிஃப்டி வாஸ் ஹோல்டிங் தட் லெவல். பட் நாளையோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வித் தட் நோட், இஃப் யூ ரியலி லைக் தி அனாலிசிஸ், கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். அண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்யூ.